ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். பழங்கள் அறுவடையும் பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காய் அறுவடை இருக்குதுங்க, பழங்கள் அறுவடையும் இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்குது அறுவடைங்களாம். இன்னுமே நம்மளுக்கு வந்து சூப்பரான அறுவடை கொடுத்துட்டே இருக்குதுங்க காய். வாங்க இழந்த பழம் பறிக்கலாம். இழந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடைசி அறுவடைங்க. நல்லா இப்போ பூரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழுத்துருச்சுங்க. சூப்பரான அறுவடைங்க இந்த முறை. திராட்சை பழமும் பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை பண்ணிட்டுங்க. இப்போ இழந்த பழத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை பண்ணி முடிக்க போகிறேங்க. செடி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிம் பண்ணணுங்க. அறுவடை பண்ணிட்டு தான் தண்ணாயை பார்த்து ட்ரிம் பண்ணணுங்க. ட்ரிம் பண்ணி தாங்க வளர்த்தணும். நம்ம பக்கெட்டில் வளர்க்குறதுனால ட்ரிம் பண்ணி தாங்க வளர்த்தணும். பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த முறைனா நல்ல பழங்க. டேஸ்ட்டு அள்ளும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. பெரிய சைஸு வரை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க. ஒவ்வொரு தடைக்கும் நல்ல பழங்க. மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்க கண்டிப்பாக இதை வச்சு வளர்த்தலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பழங்க. இது அப்படியே மாடிக்கு வந்தோம்னா தண்ணி விடும்போது பறித்து சாப்பிட்டு பழகிடுச்சிங்க. இப்போ அறுவடை ஆகிட்டு பின்னாடி வேற பழத்தை தாங்க தேடணும் நம்ம. அந்த அளவுக்கு இந்த பழம் வந்து நல்ல ஒரு ஃபேவரட்டாக அமைஞ்சிருச்சுங்க எனக்கு. வாங்க கொடியாவரை பறிக்கலாம். கொடியாவரை பார்த்தீங்கன்னா பச்சை அவரைங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க. இன்னுமே காய் பார்த்தீங்கன்னா நிறைய காய் அறுவடை கொடுக்குதுங்க. விதைக்கும் இப்போ நிறைய விட்டு எடுத்துருக்குறேங்க. பிஞ்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அறுவடை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திருச்சு பாருங்க. இப்போதைக்கு இலசு மட்டும் சமையலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிறேங்க. நம்ம பறிக்க தாங்க அதிலே தளைஞ்சு அதிலே மறுபடியும் வந்து காய் வைக்கிது. இப்போ இந்த கொடிங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெரு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஆட்டெரு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா இந்த கொடிக்கு இப்போ மறுபடியும் நம்ம ஆட்டெரு கொடுக்கும்போது மறுபடியும் நமக்கு நல்லா தலையத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பாருங்க, பச்சை கொடியா வரைக்கும் விதை பாருங்க எப்படி காஞ்சி போயிருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரையே பறிக்கிறதே இல்லைங்க. அது அப்படியே விதைக்கே ஆகி போயிடுதுங்க. என்னால் வந்து அந்த மூக்குத்தி அவரையை வந்து பறிக்க முடியறது இல்லைங்க. பாருங்க, இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி காஞ்சலிலாம் அப்பப்போ எடுத்துருங்க. அப்பதான் நம்ம அந்த புதுசா தலையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்குங்க. நல்லா கொத்து பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கொத்து. ஆட்டு எதுவும் மறுபடியும் கொடுக்குறேங்க. கொடுத்து மறுபடியும் நம்ம ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் காய் பறிக்க முடியுமான்னு செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணுறேங்க. ஒரு ட்ரை பண்ணுறேங்க. அது கை கொடுக்குதா இல்லையான்றது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா இப்போ அஸ்வினி பூச்சை எதுவுமே நம்ம கொடிங்களுக்கு இப்போ ஒன்றும் வரலைங்க. நல்லா இருக்குது கொடிங்க. பாருங்க, பொருளுங்க கொடி என்ன அழகா வந்து ஏறி இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி இளங்கொடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை பாலினேஷன் பண்ணிட்டோம்னா போதுங்க. அதுக்கப்புறம் அதுவே எல்லாமே பார்த்துக்கும். பிஞ்சிலே எதும்புற பிரச்சனை வராதுங்க. இளங்கொடிக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா போதுங்க. அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா காயாவே மாறிக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம வந்து அது பண்ணி விடணுங்க. அப்படியே காய் பறிச்சுனே உங்களுக்கு வந்து இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு வரேங்க. வச்சுட்டு வரேன். பாருங்க, மூக்குத்தி அவரை பாருங்க. இப்போ நம்ம பிஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அது அப்படியே காயா மாறிக்குதுங்க. இங்க பாருங்க, எல்லாம் கொத்து கொத்தா பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக இருக்குதுங்க. அதாவது பிஞ்சா இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே பிஞ்சு தாங்க. சரி, இது பிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அப்படியே பெருசாகி முத்திக்குதுங்க. நான் அறுவடை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுது. அதனால பார்த்தீங்கன்னா முத்திடுதுங்க. காய் பூராமே இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை தாங்க. பூரா அப்படியே விதைக்கு அழகா ரெடி ஆக்கிச்சுங்க.
நானும் இதில் இலசு இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்குறேங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முத்திட்டு தான் இருக்குது. கலர் பாருங்க, என்னம்மா கலர்! கலருக்கு தாங்க சூப்பரான கலர். அவரையில் பார்த்தீங்கன்னா கொடியாவரை தாங்க ட்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு காய் சூப்பராக வைக்கணுங்க. இத்தனை மாதம் காய் பறிப்பேன்னு நானே எதிர்பார்க்கலைங்க. ஆனால் சூப்பராக கொடுத்துருச்சிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு முத்திருச்சுங்க காய். நான் தாங்க எல்லாம் விதைக்கு விட்டுட்டேன். பூரா பார்த்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை அவரை தாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலசை இருக்குதுங்க. காய் கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணணுங்க. சூப்பரான காய் பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி காய்ங்க வந்து தொடர்ந்து பறிச்சுட்டு தாங்க இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதைக்கலான்ட்டு மண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. நான் வந்து ஒரு 15 பேக் மேலே வந்து புது வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. அது எப்படி வருதுன்றது பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் என்ன நான் விதைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மண்டே அன்னைக்கு வருங்க. 11 மணிக்கு வரும் பாருங்கள். விதை பார்த்தீங்கன்னா இப்போ சிறகாவரியும் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. கத்திரி வகைங்களாக இருக்கட்டும், அவரைக்காய் வகைங்களாக இருக்கட்டும், பீக்கிங்காய், புடலங்காய், கீரை வகைங்களாக இருக்கட்டும், அப்படி எல்லா வகையுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. சூப்பரான விதைங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டில் எனக்கு பொங்கல் வாழ்த்து சொன்ன உறவுக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. நல்லா காஞ்சிச்சு பாருங்க. சூப்பரான விதைங்க. உங்களுக்கு ஒரு விதை உரிச்சு காட்டுறேங்க. நான் இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கவே இல்லைங்க சரியா, அப்படியே விதைக்க விட்டுட்டேங்க. ஏன்னா அந்த காய் வந்து விதைக்க டக்குன்னு எடுத்துடலான்றதுக்கு வேண்டி நான் வந்து விதைக்க விட்டுட்டேங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கலர். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க பிஞ்சு, பீக்கங்காய் பிஞ்சு பாருங்க சூப்பராக இப்போ கொடுத்துட்டு வருதுங்க. நல்லா இருக்குதுங்க பிஞ்சு. இப்போ விதைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா நீட்டு பீக்கங்காவும் விதைக்கு விட்டுருக்குறேங்க, குட்டியும் விட்டுருக்குறேங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க. சூப்பராக அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆகுதுங்க பாருங்க. பூரா காஞ்சிச்சு பாருங்க. நிறைய காயாக விட்டுட்டுங்க, சரியா பறிக்கவே இல்லைங்க. பிஞ்சு வந்து இப்போ பறிச்சுக்கோ. இதுவுமே பார்த்தீங்கன்னா முத்திட்டு தாங்கிற மாதிரி இருக்கு. பறிக்கலான்னா முத்திட்டு இருக்குதுங்க. இந்த கிளை உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கவும் சரி, டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் நம்மளுக்கு பூ உதிர்வு பிரச்சனையும் நம்மளுக்கு இன்னும் வரலைங்க அவரையில். நல்லா பூ எடுக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா அழகாக பூ வச்சிருதுங்க. இப்போ எறும்பு தாங்க இப்போ தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. எறும்புக்குமே இப்போ பவுட்ரு போட்டு விட்ருக்கேங்க. இங்கே பாருங்க என்ன அழகாக காய்க்குது பாருங்க. ஒவ்வொரு மூக்குத்தேவர்லையும் பார்த்தீங்கன்னா 4 விதை அழகாக இருக்குதுங்க. இதுவும் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. நம்ம அறுவடை பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா பூ பாருங்க எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. கொத்தா எவ்வளோ சூப்பராக பூ உதிர்வு பிரச்சனை இல்லாத எப்படி காயாக இருக்குது பாருங்க. நல்ல காய்ங்க. கலர் பாருங்க, இது என்ன கலராக இருக்கு. நீட்டு பீக்கங்க பாருங்க எவ்வளோ நீட்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக விதைக்க விட்டுக்கிறோம் பாருங்க. விதைக்கே விட்டுட்டுங்க. நான் நம்மளுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைக்குதுன்றதுனால விதைக்கே அழகாக விட்டுங்க. காலிஃப்ளவர் பாருங்க சூப்பராக பூ பாருங்க நல்லா இருக்குது பாருங்க.
இங்கே பாருங்க, இப்போ இங்கேயும் பாருங்க பிஞ்சு ரெடியாகுது பாருங்க கொடி. ஆனால் அந்த அவரைக்காயில் கலர் கலராக இருக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்க்கவும் சரி, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இந்த அவரைக்காய் பார்க்கறதுக்கு. கலர் உண்மையிலே இந்த கலர் அருமையாக இருக்குதுங்க. காய் நல்லா ரப்பராக வைக்கிதுங்க. பாருங்க கொனைட்லேயும் பூ வச்சுட்டு போகுது பாருங்க. அதாவது இங்கே காய் வச்சிருச்சுங்க, அதுக்கப்புறம் மேலே கொனைட்டில் பூ வைக்குது பாருங்க. டெசன் டெசனாக வைக்குதுங்க காய். அதனால தான் சரி இதுக்கு மறுபடியும் ஒரு பிட்டு ஆட்டை கொடுத்து செடி வளர்க்க முடியுமான்னு பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா கொடி நல்லா இருக்குது, இன்னுமே நம்மளுக்கு வந்து புது தளிர்கள் வளர்ந்துட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்லேயே பாருங்க ஒரு கை அவரைக்காய் கிடச்சிருது. மூக்குத்தி அவரை பாருங்க, இளங்கொடிங்க இது. அழகா பாருங்க கொடி எப்படி ஏறி இருக்குது பாருங்க. இதில் ஒரு மிளகா செடியும் வச்சு விட்ருக்குறேங்க. இங்கே பாருங்க கொடி பாருங்க ஏறி போகுது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளங்கொடிங்க. மூக்குத்தி அவரைனா பிட்டு பிட்டாக நட்டுருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரும்பு எடுத்துகிட்டே இருக்குதுங்க. காய் பழைய கொடியுமே இன்னும் காய் கொடுக்குதுங்க. நான் தாங்க இதை வந்து நான் சரியா பராமரிக்கிறதுன்னு சொல்லலாம், பறிக்கிறதுலன்னு சொல்லலாம். ஏன்னா இது காய் பார்த்தீங்கன்னா பறிக்கும் போது குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுருவோங்க. கடைசியில் பார்த்தா பெருசாக நல்லா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா விதைக்கு ரெடி ஆகிடுதுங்க. பறிக்கும் போது கண்ணுக்கே பாடுறதில்லைங்க. முக்குத்தி அவரை சூப்பரான காய் பாருங்க. பச்சை அவரை நல்லா காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. விதைக்கு அப்படி இருக்கிறத அப்படியே பறிச்சிக்க வேண்டியதுதாங்க. தம்பட்டை அவரையும் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. சூப்பராக காய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. என்ன ஒன்றுனா எல்லா காயுமே பெருசாக ஆகலைங்க, அதுதான் என்னன்னு தெரியல. காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் தாங்க நல்லா பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க. சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக அதுக்கு எல்லாத்துக்கும் போகலன்னு தெரியுதுங்க. அதெல்லாம் காஞ்சிருச்சு விதை. காஞ்சதையும் நம்ம அப்படியே பறிச்சுக்கலாங்க விதைக்கு. பாருங்க எவ்வளோ இலசா இருந்தால் அப்படியே தொட்டவொடனே உடஞ்சிருச்சு பாருங்க. நல்லா இலசுங்க. அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வருதுங்க அறுவடைக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் காட்ட வர்றது ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. ஆனால் கொடி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் நேரம் நான் காட்டுறேங்க உங்களுக்கு. கொடி நீங்கள் அப்படியே பாருங்க அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து அறுவடையை நான் வந்து இவ்வளோ நேரம் காட்டுறேங்க. அவரைக்காய் வீடியோவை கட் பண்ணிட்டேங்க, ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால கட் பண்ணிட்டேன். வாங்க ஒரு புடலங்காய் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம். இது விதைக்குன்னு விட்டோம்னா குருவியே சாப்பிட்ருதுங்க பழத்தை. அதனால் பார்த்தீங்கன்னா சமையலுக்கே எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டேங்க. சூப்பரான புடலங்காய் பாருங்க. இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குதுங்க. அதுதான் சரி அப்புறம் விதைக்கு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு சமையலுக்கு பறிச்சுட்டுங்க. சமையலுக்கு பார்த்தீங்கன்னா சிறகாவை 2 பறிச்சுக்கலான்னு பறிக்கிறேங்க. இப்போ நிறைய காய் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இலசாவே பறிக்கிறேங்க. பிஞ்சு பாருங்க நிறைய விட்டுருக்குது பாருங்க. இதெல்லாம் பிஞ்சுங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காய் இல்லைங்க. காய் விதைக்கு விட்டது பார்த்தீங்கன்னா இன்னும் காய் இல்லைங்க, அப்படியே இருக்குதுங்க. இது காயுமா என்னான்னு தெரியலிங்க. நானும் சரி விட்டுருக்குறேன் பார்க்கலாம், காஞ்சிச்சுன்னா தான் விதை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேங்க. இப்போ தான் வந்து லைட்டாக அப்படியே லைட்டாக காஞ்சி வர மாதிரி வருதுங்க பாருங்க. விதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காய் விட்டுருக்குறேங்க. இது எப்படி இருக்கும் விதை இதுக்குள்ள அப்படின்னு எனக்கு தெரியலிங்க. பார்க்கலாம் விதை எப்படி இருக்குன்றதை பார்த்து தாங்க சொல்ல முடியும். உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி விதை இருக்குது அப்படின்ட்டு. தட்டைக்காயும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொடுக்குதுங்க. அப்பப்போ வந்து நான் மாடியில் தண்ணி விடும்போது இது வந்து பச்சையாகவே சாப்பிட்டுக்கிறேங்க. நல்லா இலசா நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு, இனிப்பாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இதையுமே பார்த்தீங்கன்னா இலசாவே சாப்பிட்டுக்கிறேங்க. பொரியல் தட்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது பொரியலுக்குன்னே வர்றதுங்க. சின்ன 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 சின்னதாக அழகாக இருக்குங்க பொரியலுக்கு. அரிஞ்சு போட்டு நம்ம சமைக்கும் போது அழகாக இருக்குங்க பாருங்க. வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க காஞ்சிடுச்சு பாருங்க.
நல்லா சட்டையோட ஒட்டிக்கிச்சு. வெடிக்குது பாருங்க அப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸ் இலை 2 பறிச்சுக்கலாங்க. நல்லா இருக்கு பாரு காய். பருப்புல வர பாருங்க எங்க வந்து காய் வச்சிருக்கு. சரி இதையும் பறிச்சுக்கலாம். காய் கலர் தாங்க அட்ராக்ஷன். விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. எல்லா விதையுமே இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. சூப்பரான காய்ங்க. புதினா கொஞ்சம் பறிச்சுட்டு கோஸ் பறிச்சுக்கலாம். போதும், வேணுன்ற அளவுக்கு பறிச்சுக்கலாங்க. கோஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாங்க நம்ம சமையலுக்கு. பருப்பு தோசைக்கு தாங்க போட்டு அரைப்பேன் நான். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. நாங்கள் நெய் மிளகாய் பறிச்சுக்கலாம். நெய் மிளகாய் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா செடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மறுபடியும் நான் ஆட்டை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க போலாம். அந்த இன்னொரு செடி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழம் ஜாஸ்தி வருங்க. அதில் ஒரே செடிங்க. அதுதான் பேகுக்கு ஒரே செடி வச்சோம்னா சரியா எனக்கு வரதில்லைங்க. 2 செடி வச்சோம்னா போட்டி போட்டு நல்லா அழகாக வளருதுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு பேக்குமே 2 செடி வைக்கிறேங்க. செடிகளுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குதுங்க. நெய் மிளகாயும் அதே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. சூப்பரான பழம். குத்தாவரில் பார்த்தீங்கன்னா கோழி அவரைங்குது. இதையுமே 4 காய் பறிக்கலான்ட்டு பறிக்கிறேங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் விதைக்கி விட்டுட்டு பிஞ்சு மட்டும் பறிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து விதவிதமான காய்கள் தட்டில் காட்டணுன்றதுக்கு வேண்டி எல்லா காயும் கட் பண்ணுறோங்க. பட்டாவரிலையுமே காய் இருக்குதுங்க. இதுலையுமே காய் வந்து முத்தந்த விதைக்கி விட்டுட்டுங்க. இலசை மட்டும் பறிக்கிறேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுறோங்க. பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறாங்க இன்றைக்கி. காய் ஒரு 2 காய் நல்லா பெருசாக இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் பீட்ரூட். முறையாக பீட்ரூட் வந்து மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணுறோங்க. 2 காய் அறுவடை பண்ணி இந்த லீஃப்மே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் லீஃப். தலை எப்படி இருக்குது பாருங்கள். கழுவிட்டு காட்டுறோங்க உங்களுக்கு. வாங்க அடுத்து முள்ளங்கி பறிச்சுக்கலாம். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் முள்ளங்கி ஒன்று பறிச்சுக்கலாங்க. ஒயிட் இருக்குதுங்க, ரெட் இருக்குதுங்க இன்றைக்கி. அதனால் இதில் ஒன்று அதில் ஒன்று பறிக்கலாங்க. கலர் பாருங்கள் என்ன கலர். நல்ல டார்க் கலருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அருமையான கலருங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒன்று பறிச்சுக்கலாம். அதாவது கலராக காட்டுறதுக்கு வேண்டி நான் கலராக அறுவடை பண்ணுறேங்க. ஒயிட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்க. சூப்பரான முள்ளங்கி.
இன்னும் ஒன்று பறிச்சுக்கலாங்க ஒயிட்டில். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 2 விதை 2 நாற்று பார்த்தீங்கன்னா இது பழச்செடியில் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு நட்டு விட்டுட்டு இருந்தேங்க. அழகா பாருங்க முள்ளங்கி சூப்பராக விளைஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்க. நாற்று அதிகமாக இருந்தால் எது சும்மா இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு விட்டுறலாங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. கழுவிட்டு காட்டுறேங்க. இன்னொன்று அறுவடை பண்ணிக்கலாமா? வாங்க ரெட்டில் இன்னொன்று பறிச்சுக்கலாம். பல்லாரியில் பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுட்டு இருந்தேங்க ஒரு ரெட் முள்ளங்கி. நாற்று நம்ம எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே பிடிங்கி நட்டோம்னா சூப்பராக வளர்ந்துருதுங்க. பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க. கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. கழுவி காட்டுறேங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். புதினா இருக்குதுங்க, கோஸ் லீஃபு, பொடலங்காய், தட்டைக்காய். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய பச்சை அவரைக்காய், பொடி பச்சை அவரைங்க. இது பார்த்தீங்கன்னா தட்டு நிறைய பார்த்தீங்கன்னா கலர் கலரான அவரைங்க. குத்திலே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டை அவரைங்க, குத்திலே பார்த்தீங்கன்னா கோழி அவரைங்க. ரெண்டுமே குத்து செடிங்க இது ரெண்டும். இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் அவரைங்க. இது பர்பிள் அவரை. இது பச்சை கலரில் பர்பிள் பார்டர் கட்டின அவரைங்க. வெண்டைக்காய், சிறகு அவரை, மூக்குத்தி அவரை. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 8 விதமான அவரைக்காய் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 வகையான அவரைக்காயை உங்களுக்கு இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வகையான முள்ளங்கிங்க, ஒயிட் முள்ளங்கி, ரெட் முள்ளங்கி. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கலர் தாங்க சூப்பராக தூக்குது. 2 பீட்ரூட் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. இலந்த பழங்க, நெய் மிளகாய், திராட்சை 2 கொத்து அறுவடை பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான அறுவடைங்க. நல்ல ஒரு அறுவடை, சிறப்பான அறுவடை. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.